ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் அப்டேட் என்னென்னா, லாஸ்ட்டு 2 வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ப்ராபர்ட்டியோட ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரொசீஜரை பார்த்தோம். அதில் இருக்க ஆர்டர் ஆஃப் ட்ராவில் வந்து என்னென்ன அடிட்டிவ்ஸ் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றதை இப்போ கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பிளட் கல்ச்சர், அரபிக் அனரபிக். ஏரில் க்ரோத் ஆகிற மைக்ரானிக்ஸும் வித்தவுட் ஏரில் க்ரோத் ஆகிற மைக்ரானிக்ஸும் மென்ஷன் பண்ணுறது. ரெண்டுத்துலேயும் ப்ராத் இருக்கும். 10 ml நான் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு போகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சோடியம் சிட்ரேட். சோடியம் சிட்ரேட் 3.2% சோடியம் சிட்ரேட் சொல்யூஷன் இருக்கும். 2.7 ml இதில் ட்ராப் பண்ண. ஆன்டிகோகுலண்டோட ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இந்த சாம்பிள் கிளாட் ஆகாது. நெக்ஸ்ட்டு பிளைன் டியூப், ரெட் பிளைன். இது ஒரு கிளாட் ஆக்டிவேட்டர். இதில் எடுக்கிற சாம்பிள் வந்து கிளாட் ஆகும். சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி சீரம் தான் ப்ராசஸ் பண்ணுவோம். 4 ml எடுக்கணும். சரிங்களா? அடுத்தது ஹெப்பாரின். ஹெப்பாரினாலே நேச்சுரல் ஆன்டிகோகுலண்ட். இங்கே யூஸ் பண்ணுற சோடியம் ஹெப்பாரின். இதில் எடுக்கிற சாம்பிளில் வந்து கிளாட் ஆகாது. இது ஒரு ஆன்டிகோகுலண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால. அடுத்தது இடிடிஏ. இடிடிஏ வந்து ஹோல் பிளாஸ்மாவும் இருக்கும். இதில் எடுக்கிற சாம்பிளுமே கிளாட் ஆகாமல் தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சோடியம் ஃப்ளோரைட். சோடியம் ஃப்ளோரைட் பவுடர் ப்ரெசென்ட் இருக்கும். இது ஹோல் பிளாஸ்மா சோடியம் சிட்ரேட் சொல்யூஷன் இது ப்ரெசென்ட் இருக்கும். அதில் மார்க் இருக்கும். ஆன்டிகோகுலண்ட் இருக்கிறதுல இன்வர்ஷன் டைம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இன்வர்ஷன் எப்படி பண்ணணும்னா, ஒரு இன்வர்ஷன் வந்து அப் அண்ட் டவுன் போய்ட்டு தான் ஒன்று இன்வர்ஷன். இது 3 to 4 times மேலே பண்ணக்கூடாது. இதுதான் இன்வர்ஷன் டைம். அடுத்தது பிளைன் டியூப், ரெட் பிளைன். இது 4 ml எடுக்கணும். இது கிளாட் ஆக்டிவேட்டர். இதுக்கும் இன்வர்ஷன் டைம் இருக்குது. 5 to 6 times மேலே பண்ணக்கூடாது. இன்வெர்ட் ஓவராக பண்ணுறப்ப ஜென்டலாக இல்லாமல் இருந்துச்சுன்னா சாம்பிள் லைஸ்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் ஹெப்பாரின். ஹெப்பாரின் நேச்சுரல் ஆன்டிகோகுலண்ட். இது ஹை ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கும் வந்து இன்வர்ஷன் டைம் 8 to 10. இதுக்கப்புறம் எடுக்கிறது எல்லாத்துக்குமே 8 to 10 times இன்வர்ஷன் ஜென்டலாக இருக்கணும். இடிடிஏக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். ஃப்ளோரைடுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். எல்லாமே சேம் ஜென்ரலாக தான் எடுக்கணும். சரிங்களா? ஓவராலாக இதை வந்து ஜென்ரலாக ஹேண்டில் பண்ணி இன்வெர்ட் பண்ணால் தான் வந்து ஆர்டரை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சாம்பிள் லைஸ் ஆகாமல், கிளாட் ஆகாமல், டீஜென்ரேட்டட் சாம்பிள் செல்ஸில் எதுவும் ஆகாமல் எல்லாமே ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் இந்த ஆர்டர் ஆஃப் ட்ரா, இந்த அடிக்டிவ்ஸாக இருக்கிற ஆர்டரும் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டான ஆர்டரில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எடுக்கணும். அந்த ப்ரொசீஜர் எடுக்கிறப்ப தான் எல்லாமே கரெக்டாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற வேல்யூக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகே, see you soon. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.